ஹலோ வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விண்டோஸ் ஆன் பண்ணும்போது ஒரு பாப்பப் வரும். நம்மளுக்கு விண்டோஸ் அப்டேட் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எரர் தான் நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் அத காமிக்கிறேன். இந்த மாரி தான். லெட்டிங் லெட்ஸ் ஃபினிஷ் செட்டிங்ஸ் அப் யுவர் பிசி அப்படிங்கிற மாரியோ, இல்லைனா விண்டோஸ் அப்டேட் அப்படிங்கிற மாரியோ சம்திங் ஏதாவது ஒரு பாப்பப் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி ஆஃப் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிக்கிங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அந்த செட்டிங்ஸ் வருது பார்த்தீங்களா, அதில் வந்துடுங்க. அதில் அடிஷ்னல் செட்டிங்ஸ் அதில் போய்க்கோங்க. ஓகே, அதில் ஸ்டார்ட் அப் நோட்டிஃபிகேஷன் அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதில் அதுக்கப்புறம் இருக்கிற 3 டிக்கையும் எடுத்து விட்ருங்க. அவ்வளோதான். இது பண்ணிட்டீங்கனாலே மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஒரு வேளை நீங்கள் இதில் ஸ்டாப் ஆகலை அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு மெத்தடும் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டார்ட்டில் போய்ட்டு ரெஜ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் கரண்ட் கண்ட்ரோல் யூசரில் உங்களுக்கு சாஃப்ட்வேர், அதில் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அதில் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. விண்டோஸ்க்கு அப்புறம் கரண்ட் வெர்ஷன், ஸோ இதில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த ஃபோல்டர் நம்ம அதை மேனுவலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கரண்ட் வெர்ஷனை ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அதில் கீ. ஸோ இதில் நான் ஃபோல்டர் நேம் கொடுக்குறேன். அதே போல் நீங்கள் டைப் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட ரைட் சைடில் கூட ஒரு ஃபைல் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணணும். டிவோட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிக்கிங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டிவோட் 32 பீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். ஸோ இதில் ரீநேம் இந்த மாதிரி நான் கொடுக்குற மாதிரி டைப் பண்ணிங்க. ஸ்கோப் சிஸ்டம் எனேபிள்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிட்டு அதோட வேல்யூ 0ல் தான் இருக்கணும். நார்மலாக 0 தான் வரும். ஒரு வேளை வேணும்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் மாடிஃபைட் கொடுத்திங்கன்னா வேலிடேட்டாக இருக்கும். வேலிடேட்டாக நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். பட் இதுக்கோட டிஃபால்ட் வேல்யூ 0 தான். ஸோ 0 கொடுத்துருக்குறோம். வேறு வேல்யூ கொடுத்தா அது எனேபிள் 1 கொடுத்தா எனேபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 0 கொடுத்துருக்குறோம். இது ஒரு மெத்தட். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்ட்ரி ஃபைல் ரன் பண்ணி கூட நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதில் ரெண்டுலேயுமே ஓகே ஆகலைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி பண்ணணும்னா கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அதில் வரும். ரன் கொடுத்துட்டு எஸ்ஆர்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ மறுபடியும் எஸ் கொடுத்துட்டு ஓகே, அவ்வளோதான். இந்த 3 மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 அண்ட் செகண்ட்லேயே உங்களுக்கு சரியாயிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் 3வது ஆப்ஷனை ரன் பண்ணி இது பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு ரீஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.